வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியா வியூஸ்ல இருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுறேன். இன்னைக்கு நம்ம எடுத்துக்க டாபிக் என்ன தெரியுமா? வயோதிக கால பரிதாபங்கள். இப்போ பெற்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு குழந்தை பிறப்பு முதல் அதனுடைய படிப்பு, அதனுடைய இளமை காலம், ஒவ்வொரு காலத்திலும் அவர்களை கண்டு பூரித்து போய் ஓடி ஓடி அவர்களுக்காக பாடுபடுகிறார்கள். கடைசியில என்ன பண்றாங்கன்னா, ஒரு நல்ல வரனை தேடி அவர்களுக்கு ஒரு துணையும் அமைத்து கொடுத்துகிறார்கள். அதற்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஓய்வு எடுக்கும் காலம் வருகிறது. 60 வயதை கடந்த பிறகு அவர்களுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுகிறது. ஆனா, இப்போ பென்ஷன் வாங்குறவங்க, இளமை காலத்துல சேமிச்சவங்க, பணம் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் வாழ்க்கையில தப்பிச்சுப்பாங்க. ஆனா, ஒண்ணுமே இல்லாம வெறும் பிள்ளைகளை மட்டுமே சார்ந்து வாழ்கிற பெற்றோர்களுடைய நிலை ரொம்ப அவலமா இருக்கு. என்னன்னா, அவங்க என்ன பிள்ளைகள் பெற்றோர்களை பார்க்காம அவர்கள் முதியோர் இல்லங்கள்ல கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. எதுக்காக முதியோர் இல்லங்கள்ல சேர்க்கறாங்க? அதுக்கு என்ன பாயிண்ட்னா, பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னா, அவர்களுக்கு வேலை வெளிநாடுகளிலோ, வெளியூர்களிலோ கிடைக்கிறது. வேலை நிமித்தமா அவங்க வெளியே செல்ல நேரிடுது. அதனால என்ன பண்றாங்கன்னா, பேரண்ட்ஸ் அங்க எங்கேயாவது தனியா வைக்கணும் அப்படிங்கறக்காக முதியோர் இல்லத்துல சேர்த்துடுறாங்க. 2வது என்னன்னா, பெற்றோர்கள் கூட இருக்கும்போது அவர்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்படுகிறது. அவர்களுக்கு சுகமில்லாம போது, அவர்களை கவனிக்க வேண்டி இருக்குது, நிறைய செலவுகள் ஏற்படுகிறது. அதனாலும் அவர்கள் முதியோர் இல்லங்கள்ல போட்டுறாங்க. அப்புறம் 3வது என்னன்னா, கருத்து வேறுபாடு. அதாவது எப்படி ஏற்படும்னா, கம்யூனிகேஷன் கேப், தலைமுறை இடைவெளி. அதாவது இவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, முதியவர்கள் ஒரு கருத்து சொல்லுவாங்க. இதனால கருத்து வேறுபாடு ஏற்படுறதுனாலதான் என்ன பண்றாங்கன்னா, முதியோர் இல்லங்கள்ல கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. இப்போ முதியோர்களை நம்ம காப்பது எப்படி? எப்படின்னா, இப்ப நான் ஒரு நிகழ்ச்சியை நான் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்றேன். என்னன்னா, இப்ப நான் பல்லாவரத்து SBI பேங்க் போயிருந்தேன். அங்க ஒரு வயதான தம்பதியினர், ஒரு 85 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவரும், அவர் மனைவி, அவங்க ஒரு 80 வயது இருக்கும். அவங்க 2 பேரும் மேனேஜர்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள்கிட்ட சொத்தெல்லாம் இருக்கு, ஆனா எங்க பிள்ளைங்க எங்களை பார்க்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மேனேஜர் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, அவர் ஒரு ஸ்கீம் இருக்குமா, நீங்க கவலைப்படாதீங்க, முதியோர்களை காப்பதற்கு நிறைய ஸ்கீம் இருக்கு. இப்ப நான் ஒரு ஸ்கீம் சொல்றேன், ரிவர்ஸ் மார்க்கெட் ஸ்கீம். அது எப்படின்னா, இப்ப உங்க சொத்தை நீங்க பேங்க்ல அடமானம் வச்சுட்டீங்கன்னா, நீங்க மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு தொகை வரும். நீங்க உங்க வீட்டிலேயே நீங்க தங்கி இருக்கலாம். உங்களுடைய காலம் முழுக்க நீங்கள் உங்க வீட்டிலே இருக்கலாம். உங்களுடைய செலவுகளுக்கு பேங்க் ஒரு தொகையை அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வாழ்கின்ற காலம் வரைக்கும் அது உங்களுக்கு வரும். உங்களுடைய காலம் முடிந்தவுடன் உங்களுடைய சொத்தை பேங்கே எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை உங்க பிள்ளைங்க எங்களுடைய சொத்து எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா, நீங்க கடன் வாங்கின தொகையை அந்த பிள்ளைகள் கொடுத்துட்டாங்கன்னா, உங்க சொத்துக்கள் உங்களுக்கு போய் பிள்ளைகளுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு ஸ்கீம் ஒரு நல்ல ஸ்கீம். இன்னொன்னு என்னன்னா, இப்போ நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, குழந்தைங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு என்ன பண்றாங்கன்னா, செட்டில்மெண்ட் டீட், சொத்தை அவங்க பேர்ல எழுதி கொடுத்துறாங்க. ஆனா அதுல இன்னொரு ஒரு விதியை நம்ம ஆட் பண்ணோம். என்னன்னா, என்னுடைய சொத்துக்களை என்னுடைய பிள்ளைகளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி வச்சிடுறேன். ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்க்கவில்லை என்றால், இந்த செட்டில்மெண்ட் டீடை நீங்க கேன்சல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு நல்ல திட்டம் தான். பிள்ளைகள் நம்மளை பார்த்துக்கணும். இப்போ அதுவும் இல்லை அப்படின்னா, கலெக்டர், சப் கலெக்டர் போய் பார்த்து மனு கொடுத்து, எங்க பிள்ளைங்களை எங்களை கவனிக்கல அப்படின்னு சொன்னா, அவர்கள் உடனே ஒரு விசாரணை கமிட்டி வைத்து அவர்களை விசாரிக்க சொல்லி, பிள்ளைகள் பெற்றோர்களை பார்ப்பதற்கு, அவங்க மெயின்டெனன்ஸ்க்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுவாங்க. இதுவும் ஒருவேளை நடக்கல அப்படின்னா, கோர்ட் உதவியை நாடி நம்ம இந்த மாதிரி பிள்ளைங்க பார்த்துக்கல அப்படின்னு சொன்னா, அவர்கள் அதுக்கு ஏற்பாடு செய்வார்கள். நீங்க கேட்கலாம், கோர்ட்டுக்கு கட்டுறது கூட பணம் இல்லையே அப்படின்னா, கோர்ட் தாமாகவே முன் இந்த வழக்கை எடுத்து நடத்தி பிள்ளைகள் பேரண்ட்ஸை பார்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுவாங்க. இப்போ நீங்க கேட்கலாம், இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம குழந்தைகளை, சின்ன குழந்தைங்களை உட்கார வச்சு பெரியவர்களுடைய முக்கியத்துவத்தையும் மதிப்பையும் உணர்த்தணும். 2வது இப்ப கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு தொகையை பேங்க்ல போட்டு அவர்களுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி மாதம் மாதம் கையில கிடைக்கிற மாதிரி பண்ணோம்னா, அவர்களுக்கு ஒரு பிடிதரம் இருக்கும். 3வது
வயசாயிட்டா அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும். அதனால வந்து இப்போ இன்சூரன்ஸ் பாலிசி அது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நிறைய செலவுகளை தவிர்க்கலாம். 4வது வந்து எல்லா விஷயத்துலையும் அவர்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். தனியாக மட்டும் அவர்களை விட்டுறவே கூடாது. எல்லா விஷயத்துலையும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்கரேஜ் பண்ணி வச்சிட்டோம்னா அவர்கள் வந்து சந்தோஷமா அந்த வீட்டில் வலம் வருவார்கள். இப்போ நான் வந்து வெளியூர் போறேன், வெளிநாடு போறேன் வேலை நிமித்தமா அப்படின்னா நம்ம அடிக்கடி வந்து அவங்கள பார்க்கணும். நான் பார்க்கவே முடியல அப்படின்னா ஃபோன்லயாவது அவங்கள்ட்ட வந்து எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, உடல் நல்லா இருக்கா அப்படின்னு அடிக்கடி விசாரிச்சோம்னா அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ வாழ்கின்ற காலத்திலெல்லாம் அவர்களை வந்து ரொம்ப சந்தோஷமா வைக்காம, அவர் செத்து போன பிறகு பெரிய ஒரு போர்டு, அதாவது போட்டோ, அவர் 2 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வச்சு அதுக்கு மாலை போட்டு நான் அன்னதானம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால வாழ்கின்ற காலத்தில் நம்ம பெற்றோர்களை வந்து சந்தோஷமா வைக்கணும். அது நம்ம கடமை மட்டுமல்ல, இது வந்து ஒரு நன்றி உணர்வும் கூட. இந்த கருத்துக்களை வந்து நான் வந்து உணர்வு பூர்வமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.